இந்த நாள் ஒரு கடுமையான நாள் நண்பர்களே. டே 2 ஆஃப் மை வாழ்க்கை காணொலி. எப்பயும் போல தான் வாழ்க்கையில் என்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பிட்டோமேன்னு நினச்சேன். அதே போல் கொஞ்சம் சொதப்பிடுச்சுங்க. என்னன்னு கேளுங்க, டிப்ரெஷன் மூடில் தள்ளப்பட்டேன். எதனால் நான் கிரவுண்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது கிரவுண்டு க்ளோஸ். சரி, மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் எங்கே மாஸ்டர் அப்படின்னு கேட்டேன்னு வீட்டாண்டா வாடான்னு சொன்னோன்னே வீட்டுக்கு கிளம்பி போனால் வீடை மறந்துட்டேன். சரி, ஒரு வழியாக நம்மளுக்கு தெரிஞ்சது கோயில் சந்து. அந்த கோயில் சந்து உள்ள பூந்து மாஸ்டர் வீட்டுக்கு போய் மாஸ்டரை பார்த்தா மாஸ்டர் எனக்கு சாக்கு கொடுக்குறாரு. அவரை பார்க்க கேப்டன் ஜாக் ஸ்பேரமாக இருந்தாலும் எனக்கு ஒரே பொறாமையாக போச்சு. சரி, ஸ்பாட்டுக்கு கிளம்பலாம், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கூப்பிட்டு போயிட்டாரே. சாரி, நான் தான் மாஸ்டர் கூப்பிட்டு போனேன். முதல்ல சொல்லியிருப்பேன் நண்பர்களே, டிப்ரெஷன் மோடில் இருந்தேன். அந்த டிப்ரெஷன்லாம் போக்குற மாதிரி தான் இந்த வியூ இருந்தது. அதோட எல்லா கவலையும் மறந்து விட்டு வாத்தியாரோட சிறிதளவுக்கு பயிற்சியை பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நண்பர்களே. மு.க. ஸ்டாலின் ஐயா பக்கத்தில் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் கனவு இருந்தால் என் கமெண்ட் செக்ஷனில் போட்டு தள்ளி விடுங்க. அதே போல் வீட்டுக்கு வந்த கையோட பசி வைத்த புரட்டி போட்டுருச்சே, வேற ஒன்றும் இல்லை, ஆம்லேட்டை போட்டேன், 2 தோசை எடுத்து வயிற்றுள்ள அமைக்கிட்டு கோதாவில் குதிச்சுட்டேன் நண்பர். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு கடுமையான நாள், பயிற்சி உள்ள இறங்கிட்டேன் நண்பர்களே. அவர் விதமா இருக்கிற ஊட்டச்சத்தில் எங்கேயுமே தங்கிடக்கூடாது, மொத்தமாக சரிச்சு விட்டேன் தோழர்களே. அதோட பசி வைத்த பரட்ட ஆரம்பிச்சிட்டான். போனேன், 4 ஆம்லேட்டை போட்டுட்டு பையன் வேறு ஸ்கூலு விட்டு வந்துட்டான் போல். என்கிட்ட வந்து நகைச்சுவை பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி, என்ன தான் பண்ணுறான்னு பார்த்தா ஏதோ துண்டை வச்சு வித்த காமிச்சான். சரி போடா, சாப்பாடை போட்டு வா, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. அடுத்தது என்ன, எப்பயும் போல் நான் போட்டுக்கிட்ட சவால் உத்வேகத்துக்குள்ளே குதிச்சிட்டேன். 100 சோட்டா நண்பர்களோட முடிச்சுட்டேன். டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி குளியலுக்கு கிளம்பிட்டேன். குளியலுக்கு முன்னாடி அசாசின் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். சரி உறவுகளே, இந்த காணொலியை பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த லூஃபியை ஃபாலோ பண்ணிடுங்க.